சரி, இப்ப நீங்க சொல்றீங்க, அமெரிக்காலாம் மக்கள் வந்து தங்கம் அதிகமா வந்து விரும்ப மாட்றாங்க. ம். நம்மளுடைய தமிழகத்துல, இந்தியால தான் நெறைய விரும்புறாங்க. இப்ப சைனால எப்படி? சைனாலயும் அப்படிதானா? மக்கள் வந்து தங்கத்தின் மேல அதிகமா நாட்டம் இல்லையா? ஆமா. சைனாலயே வந்து ஆர்னமெண்ட்ஸ்ல பெருசா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்ப அவ்ளோ முதலீடா வாங்கி அவ்ளோ வாங்கி என்ன பண்றாங்க? இப்படி வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா, கவர்மெண்ட்ட விட அதிகமா அவங்க வாங்குவாங்க. ஸோ, அது நீங்க இமேஜ் பண்ண முடியாது. உங்களோட தங்கத்த வந்து உங்களால இமேஜே பண்ண முடியாது. எந்த அளவுக்கு போகுது. நம்ம ஆர்னமெண்ட்ஸ்னால தான் நம்மட்ட ஒரு பதட்டம் இருக்கு. வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. முதலீடு பண்ணக்குள்ள அந்த பதட்டம் இருக்காது. வாங்கிட்டே இருப்பாங்க. எந்த விலை வேணாலும் வாங்கிடும். கூட தானே போகுது, குறையாதுல்ல. போன அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த டைம்ல வந்து ஒரு கிராம் வந்து ரூ. 7,000 சம்திங் இருந்துச்சு. ஸோ, இந்த ஒரு 10 மந்த்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 45% கூடியிருக்கு. அப்படியே டிராஸ்டிக்கா இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஆமா. இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதுவும் நான் ஸ்டாப்பா வந்து ஹை தான். நான் ஸ்டாப்பா ஹை தான். இதுல வந்து அதிகமா பாதிக்கப்பட்டது மக்கள் தவிர்த்து வியாபாரிகளும் பாதிட்டு இருக்காங்க. வியாபாரிகள் வியாபாரிகள் வந்து பெரிய வியாபாரிகள் தப்பிச்சிருப்பாங்க. அவங்களெல்லாம் நம்ம அந்த இடத்துல நம்ம போகல. நம்ம சின்ன உள்ளூர்ல சின்ன கடைகள் வச்சிருக்கவங்க, கடைகள் வச்சிருக்கிறவங்க. அந்த தங்க தொழில் பார்க்குற பொறுப்பாளர்கள், இவங்கலாம் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு தங்கம் வாங்கும்போது அந்த அன்னைக்குள்ள அமௌண்ட்டுக்கு வாங்க முடியாது. மறுநாள் ரூ. 100 கூடிருது, ரூ. 200 கூடிருது. ஸோ இவங்க வந்து பெரிதளவு பாதிச்சிருக்காங்க. அதாவது பல்க்கா வாங்கி வச்சிருக்கவங்க ஆமா. தப்பிச்சுட்டாங்க. இவங்க வந்து கார்ப்பரேட்ட பொறுத்தளவுல வந்து ஆன்லைன்லயே பர்ச்சேஸ் பண்ணிருவாங்க. இன்னைக்கு வந்து 10 பிரான்ச்ல வந்து இன்னைக்கு சேல்ஸ் வந்து ஒரு 500 கிராம் 1/2 கிலோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா, ஆன்லைன்லயே பர்ச்சேஸ் பண்ணிருவாங்க. அந்த நிமிஷமே வந்து அதுக்கு ஒரு பர்ச்சேஸ் மேனேஜர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எல்லா பிரான்ச்லயும் அன்னன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ மேபி அவங்களுக்கு லாஸ் இருக்க வாய்ப்பே கிடையாது. ம். அவங்கள வந்து அந்த ஹோல்ட் பண்ணிருவாங்க. அந்த அன்னைக்குள்ள ரேட்ட வந்து இது பண்ணிருவாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த லாஸ் இருக்காது.